வெல்கம் டு பிஜி சமையல். இன்றைக்கி கேரளா ஹேர் டை ஆயில் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நரமுடி கருமையாக்கும், அதே சமயம் பார்த்திங்கன்னா முடி அதிகமாக வளரும். கடையில் விற்கிற ஹேர் டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ஜி வரும், அதே சமயம் பார்த்திங்கன்னா கேன்சர் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு முருங்கை இலை பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா ட்ரையாக ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஒரு காட்டன் துணியில் காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இலை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. முருங்கை இலை சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா முடி வளரும், அதே பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால உங்களுக்கு முடி நல்லா கருப்பாகும். ஹேர் டை பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு இந்த இலெல்லாம். உங்களுக்கு முருங்கை இலை அதிகமாக கிடைச்சா கூட நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கை இலை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதுவே நீங்கள் வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணிங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரையோட இலை பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெயை. உங்களுக்கு விளக்கெண்ணெய் செட் ஆகிடுச்சுன்னா கூட விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான். நான் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன், பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால உங்களுக்கு முடி நல்லா ஷைனிங்காக, முடி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் டெய்லியும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் தேய்ச்சிட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு தலைக்கு நார்மலாக குளிக்கிற மாதிரியே குளிச்சிடலாம். இப்படியும் செய்யலாம். நீங்கள் வெளியில் போனால் கூட இதை தேய்ச்சிட்டு போகலாம். கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல். ப்ரஷ்ஷு அப்படி இல்லைன்னா கையால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தேங்க்யூ.